வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு வந்துட்டு 3D மாடல்ஸ்குள்ள போகிறோம். ஆக்சுவலி ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்ப்ளோர் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரிவால்வ் பார்க்கலாம். ஸோ ரிவால்வ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏதாவது ஒரு 2D ஸ்கெட்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம 3Dயாக மாற்ற முடியும். ஸோ ஏதாவது ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று, ஓகே, சிம்பிளாக ஒன்று வரையும். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? சென்டர் லைன் போட்டுட்டு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனா மாத்திடுங்க, இல்லாட்டினா இது ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கெட்ச் வேணுமோ அந்த ஸ்கெட்சை வந்து வரைஞ்சுக்கோங்க. ஸோ வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு நீங்க ஏதோ உங்களுக்கு என்ன டைமென்ஷன் தேவையோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபுல்லா பிளாக் ஆக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து ஈஸியா மூவ் ஆயிடும். இப்போ நீங்க இப்படி இப்போ நீங்க வந்து இந்த ப்ளூவா இருக்கிறத அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அது ஈஸியா மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி கன்ஸ்டெயின் பண்ணிட்டீங்கன்னா அது மூவ் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து எல்லா டைமென்ஷனும் கவர் பண்ணி என்ன டைமென்ஷன் தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் மொத்தமா வந்து ஸ்கெட்சை விட்டு வெளியே வந்துடுங்க. வெளில வந்துட்டு இங்க வந்து ஃபீச்சர்ஸ்குள்ள போங்க. இங்க ஃபீச்சர்ஸ் தெரியுதா? ஸோ அதுக்குள்ள வந்து ரிவால்வ்னு இருக்கா? ஸோ அதுக்குள்ள போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்டர் லைன் எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கலன்னா நீங்க வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கர்சரை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டர் லைனை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிவால்வ் ஆயிடும். ஸோ ரிவால்வ் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிவால்வ் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரிவால்வ் கமெண்ட். ஓகேவா?